கர்த்தர் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற தேவன். உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிறார். ஏசாயா 55 அதிகாரம் 8-9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவருடைய நினைவு நம்முடைய நினைவு. நம்முடைய நினைவுக்கும் ஆண்டவருடைய நினைவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ ஆவியானவர் ரொம்ப தெளிவா பேசுறார் அந்த இடத்துல தீர்க்கதரிசி மூலமாக. வானத்துக்கும் பூமிக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரங்கிறது கூட கண்டுபிடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள அளவுங்கிற போது அது ஸ்பேஸ் போயிடும், எங்கேயோ போயிடுது. நம்முடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். போன சுத்திகரிப்பு கூட்டத்திலிருந்து இந்த சுத்திகரிப்பு கூட்டத்து வரை நம்முடைய நினைவுகள் எப்படி இருந்தது? மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான், அதை வச்சுதான் அவனால் நியாயம் தீர்க்க முடியும். ஏன்னா அவனுடைய அறிவு அவ்வளவுதான் வேலை செய்யும். இப்ப கூட நீங்க வந்திருக்கீங்க, உங்களால நினைவுகளை சுத்திகரித்துக்குள்ள நினைவுகளை ஆராய்ந்து அறிய முடியாது. ஆனா வசனத்துக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வசனம் எல்லாத்தையும் பீஸ் பீஸா எடுத்துரும். அக்கு வேற ஆணி வேற அணிஞ்சிரும், பிரிச்சிரும். நூக்கன் காணற தனித்தனியா கொண்டு வந்து வெளியே விட்டுரும். எபிரேயர் 4:12 இந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இருதயத்தின் யோசனைகள் நினைவுகள் எல்லாம் நினைஞ்சிரும். இதுதான் 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 எல்லாத்தையும் கொண்டு அப்படி நிப்பாட்டிரும். பழைய ஏற்பாட்டுல செயலுக்கு தண்டனை, புதிய ஏற்பாட்டுல நினைவுக்கு தண்டனை. எது நல்லது? செயலுக்கே வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நீ எங்க போயிடணும்? கற்காலத்துக்கு போயிடணும். புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து அந்த பிரமாணத்தை அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டார். 4-5 பிரமாணத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அவர் மாத்திரத பைபிள் சொல்லுது. பூர்வத்தாருக்கு இப்படி சொல்லப்பட்டது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பூர்வத்தாருக்கு இப்படி சொல்லப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி பாருங்க, அந்த வார்த்தையை அடிக்கடி அவர் யூஸ் பண்றத நீங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாசியங்கள் மத்தேயு 5:21-22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது கொலை செய்யாதிருப்பாயாக, அவ்வளவுதான். கொலை செஞ்சா அதை ஒருத்தன் புடிச்சிட்டான்னா அவனுக்கு தண்டனை. அதுலயும் அவன் தப்பி கிப்பி உளுந்து ஓடி அடைக்கல பட்டணத்துக்கு போயிட்டானா நெஞ்சிருவான், தப்பிடுவான், எஸ்கேப் ஆயிடுவான். அதுக்கு கரணம் சொல்லி அது கோர்ட்டுக்கு போயிட்ட மாதிரி, தப்பிட்ட மாதிரி, ஆஜராயிட்ட மாதிரி. ஆனா புதிய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறது, நீ கொலையெல்லாம் செய்ய வேண்டாம். டென்ஷன் ஆகி மூடன அறிவில்லை, உனக்கு புத்தி இல்லை, அப்படி இப்படின்னு பேசிட்டாலே எங்க போயிடுவோம்? ஏசு சொல்றார், நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அடுத்து மத்தேயு 5:27. விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இப்படி வரிசையா ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியே 3, 4, 5, 6 பிரமாணத்தை சேஞ்ச் பண்ணிட்டாரு இயேசு. தெளிவா சொல்லிட்டார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்? பழைய ஏற்பாட்டு செயல், அதுலயும் சில குற்றங்கள் எல்லாம் கையும் மெய்யுமா பிடிச்சாதான், கையும் மெய்யுமா பிடிச்சாதான் குற்றம்.
அது வரைக்கும் அவன் தப்பி போய்கிட்டே இருக்கலாம், எஸ்கேப் ஆகிட்டே இருக்கலாம். பிடிச்சு இழுத்து அவளை ஆணோ பெண்ணோ இழுத்து கொண்டு வந்து ரோட்ல விட்டு எல்லாரும் ப்ரூவ் பண்ணாதான் கள்ளத்துக்கு எறிவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. சிந்தை, நினைவு, எண்ணங்கள், அதுக்குதான் குற்றம். அதுக்குதான் பவுல் அழகாக கொரிந்தியர்ல பேசும் பொழுது, கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எந்த எண்ணங்களையும் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறார். 2 கொரிந்தியர் 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் எந்த நினைவையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் நினைவுகளுக்கு தான் என்னது, அதை நினைச்சேன், அது அப்படி நினைக்கிறது இப்படி நினைக்கிறது, நினைவுகளுக்கு தண்டனை. அதனாலதான் சொல்லி இருக்கிறது, வசனத்துக்கு முன்னால நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதுன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கடந்த ராபோஜனத்திலிருந்து இந்த ராபோஜனம் வரைக்கும் நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருந்தது. நினைவுகளை அறிகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீ இல்லன்னு சொல்ல முடியாது. பேசிட்டு பேசலன்னு சொல்லிடலாம், என்ன எவிடன்ஸ் அப்படிங்களா? நீ இருந்தியா, நீ பார்த்தியா அப்படிமா பட்டுன்னு பல்ட்டி அடிச்சிருவோம் யாரும் இல்லைன்னு ஒண்ணு. ஆனா ஆண்டவர் முன்னால என்ன பண்ண முடியாது. நான் கூட ஒரு காலத்துல குறைஞ்ச அறிவு இருக்கும்போது முந்தைய காலங்கள்லாம் சிந்திப்போம், அவ்வளோ கோடிக்கணக்கான ஆதாம்ல இருந்து அவ்வளவு கணக்கையும் பைபிள்ல சொல்லியிருக்கு, புஸ்தகத்தில் எழுதி வச்சிருப்பாருன்னு. அது எப்படி எவ்வளவு புஸ்தகம் தான் எழுதி வச்சிருப்பாருன்னு. இப்ப புஸ்தகமே தேவையில்லைங்க, ஒரு சிப்பு போதும். ஒரு குட்டி சிம்லயே எல்லாத்தையும் என்ன செய்யுது, டோட்டல் ஹிஸ்டரியும் வந்துருது. அப்ப போதுமே, ஒரு பிரச்சனையும் இல்லையா? அரிசி அளவு இருக்கிற சிப்ல லைஃப் ஹிஸ்டரி எங்க வந்துருது, பயோடேட்டா வந்துருது. நீ நினைக்கிறது சிந்திக்கிறது கூட வந்துருது. இப்ப நீங்க பாருங்க, ஒரு திருடன் வந்து மாட்டிக்கிறான், அவனை பிடிக்கிறாங்க, கொஸ்டின் பண்றாங்க, அவன் இல்லவே இல்லங்கிறான், அந்த தப்பே பண்ணல 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 பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். கடைசியில பாருங்க, அவனை கொண்டு போய் உண்மை கண்டறியும் சோதனை அப்படின்னு ஒரு சோதனைக்கு உட்படுத்துறாங்க. உண்மை கண்டறியும் சோதனை. அதுல கொண்டு போய் விட்ட உடனே அவனை ஆழ்நிலை தியானத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அவன் கண்ட்ரோல் ஆயிடுறான். கண்ட்ரோல் ஆன பிறகு அவன் இருந்து எதை எடுக்கிறான், அவன் நினைவுல அவன் செஞ்ச தப்ப வெளியே எடுக்கிறான். அப்ப அவனை பேச வைக்கிறான், அவன் பேசுறான். அப்ப அவன் உள்ளுக்குள்ள இருக்கிறதுல இந்த தண்ணி அடிச்சுட்டா, சாராயம் குடிச்சுட்டா பழைய கதையெல்லாம் வெளியே வரும் பாருங்க. அதே மாதிரி நாசரேத்துல ஒரு கொலை நடந்துச்சு. நான் போறதுக்கு முன்னால அதுக்கு பக்கத்து கடை வந்து நம்ம விசுவாசி கடை, பக்கத்து வீடு, அங்க கொலை நடந்துச்சு. ஆனா யாருன்னே தெரியல, சுத்தமா தெரியல. பட் அவன் சாகும்போது ஃபைனலா பண்ணும்போது ஆட்டோ 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 ஆட்டோன்னு சொல்லிட்டு செத்துட்டான். ஆட்டோன்னா என்ன ஆட்டோ, என்ன இது ஒண்ணுமே தெரியாது. அதனால அவ்வளவு ஆட்டோக்காரனையும் பிடிச்சு என்ன செய்றாங்க, செக் பண்றாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில நம்ம விசுவாசி எல்லாம் பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா பக்கத்து கடைன்னு சொல்லி. அது திருப்பி எவ்வளவோ ரெக்கமெண்ட் பண்ணி நம்முடைய விசுவாசியை காப்பாத்தி ஊரை விட்டே கொண்டு போயிட்டாங்க. நான் போய் எத்தனையோ 2 வருஷமா 4 வருஷமா கழிச்சு நான் போனேன். அப்போ அந்த விசுவாசியுடைய அண்ணனை பிடிச்சுக்கிட்டாங்க, ரோட்ல வச்சுலாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஆனா திருப்பி விட்டுட்டாங்க. இப்படியே இந்த கேஸ் இழுத்துக்கிட்டே போச்சு. ஒரு கோயில் கொடையில அந்த வெட்டினவன் தண்ணி அடிச்சுட்டு யார்கிட்டயோ சண்டை போடுறான். தண்ணி வேலை செய்யுது, அவன் வேலை செய்யல. எது வேலை செய்யுது, பழைய மெமரி கார்டு ஒர்க் ஆகுது. எவன்டே சண்டை போடும்போது சொல்றான், டேய் அவனை போட்ட மாதிரி ஒன்னே நெஞ்சிருவேன், போட்டுருவேன். அவ்வளவுதான். அங்க நின்றுட்டு இருந்த சிஐடி டீம் அப்படியே அழகா அவனை தூக்கி போச்சு. அது வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சு, அப்படியே கேட்ச் பண்ணாங்க, அழகா கொண்டு போயிட்டாங்க. போட்டு போதை தெளிஞ்ச பிறகு ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகுதான் உண்மை வந்துருச்சு.
இதே போல உன் நினைவுகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். நீ இல்ல ஆண்டவரே, நான் பார்க்கல ஆண்டவரே. ரூமுக்குள்ள நின்னு சாராள் சிரிச்சாளா? வாசல்ல வச்சு யார் பேசுறா? ஆபிரகாம்கிட்ட தேவன் பேசுறார். ஒரு பிராண உற்பவ கால திட்டத்தில் நான் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குழந்தையை அணைத்துக் கொண்டிருப்பாள் அப்படின்னு யார்கிட்ட பேசுறாரு? புருஷன்கிட்ட பேசுறாரு. புருஷன்கிட்ட பேசினா இவன் எங்க இருந்தா? பின்னால இருக்கா வீட்டுக்குள்ள. உள்ள இருந்துட்டு இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க நேரம் போலன்னு சொல்லி சிரிச்சிட்டா. சிரிச்ச உடனே இங்க பேசிக்கிட்டு இருக்கிறவர் சொல்றாரு, சாராள் கூடாரத்துக்குள் ஏன் நகைப்பானேன் அப்படிங்கிறாரு. யாரு கேட்டுருச்சு? சாராள் கேட்டுருச்சு. டபக்குன்னு அங்க இருந்துட்டே சொல்றா, நான் ஒன்னும் சிரிக்கல. நீ சிரிச்சாலும் பல்ல காட்டினாலும் பல்ல காட்டாமலே சிரித்தாலும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அது யாருக்கு தெரியும்? வாசிங்க. நினைவுகளை தான் நான் இப்ப பேசுறேன். ஆதியாகமம் 18:12. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்திலே உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றால், சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர் இல்லை, நீ நகைத்தாய் என்றார். நகைத்தாய். சிரிச்சதே கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உள்ள கூடாரத்துல சிரிக்கிறியா? ரூமை பூட்டிட்டு சிரிக்கிறியா? இல்ல ஒரு சிலர் தானே சிரிச்சுக்குவாங்க, அதே மாதிரி சிரிக்கிறியா? அப்படித்தானே? எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. உன் நினைவு என்ன? உன்னுடைய நினைவுகளை அறிந்த ஒரு தெய்வம் இருக்கிறார். நானும் தப்ப முடியாது, நீயும் தப்ப முடியாது. இல்லன்னு சொல்லலாம், சிரிக்கலன்னு சொல்லலாம், பார்க்கலன்னு சொல்லலாம், போகலன்னு சொல்லலாம், என்னன்னாலும் சொல்லலாம். ஆனா தெய்வத்துக்கு முன்னால தப்பவே முடியாது. சரி, நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். உன்னுடைய நினைவுகள் சரியானதா தவறானதா? சில நினைவுகள் மோசமா இருக்கும், சில நினைவுகள் நல்லா இருக்கும். நல்ல நினைவுகள் இருக்கு. அவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்கள தூக்கி எடுக்கணும், அவங்கள கடைசி வரைக்கும் வச்சுக்கணும், நம்ம நல்லா பராமரிக்கணும், நல்லா டாப்பு கொண்டு போகணும். பேரண்ட்ஸுக்கு அவங்க ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டாங்க, இப்ப நம்ம நல்லா வந்திருக்கிறோம். இப்படிலாம் நமக்கு என்ன வரும்? நல்ல நினைவுகள் உண்டு. ஐயோ அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், கூட்டத்துக்கு போகணும், பரிசுத்தமா வாழணும், விசுவாசமா வாழணும். இப்படி இதெல்லாம் என்னது? நல்ல நினைவுகள். வாசிங்க நீதிமொழிகள் 12:5. நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். அதுல பொய் இருக்காது, வம்பு இருக்காது, கேடு இருக்காது, துக்கப்படுத்துறது இருக்காது, மற்றவங்களை அசிங்கப்படுத்துறது இருக்காது, ஒண்ணு இருக்காது. நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். ஆனா துன்மார்க்கருடைய நினைவுகள் எப்படிப்பட்டது? சூதானவைகள். எவனை கவுத்தலாம், எவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிடலாம், நடுரோட்டில் விட்டுறலாம், அவனை எப்படி ஏமாத்தலாம், எப்படி பேசினா அவன் ஏமாந்துருவான், வஞ்சிக்கிறது. நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கு? நீதிமானுடைய நினைவுகளா? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நினைவுகளை பத்தி உங்களுக்கு ஒரு அறிவு வேணும். சிலர்லாம் எல்லாம் நினைச்சிட்டு கடைசியில இயேசுவின் நாமத்துல போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுவும் நல்லதுதான். அப்படியா துரத்தி விட்டுட்டீங்கன்னா நல்லது. அந்த சிந்தை நினைவுகளை ஒன்னு எடுத்துட்டு சிறைப்படுத்திட்டா கரெக்ட். எந்த எண்ணத்தையும், கிறிஸ்து இயேசுவுக்கு விரோதமா எழும்புகிற எந்த எண்ணத்தையும் நாங்கள் எப்படி என்ன செய்கிறோம்? சிறைப்படுத்த. மனசுங்கும் போது அது வரும். அன்னைக்கு அந்த பிரதர் சொன்னாரு, மனசு ரொம்ப ஸ்பீடானதுன்னு. நான் மனசு ஸ்பீடுன்னு சொல்ல மாட்டேன், ஹை ஸ்பீடு தான். அது ஒளி வேகத்தை விட கூடியது. இங்க இருந்து சந்திரனுக்கும் போலாம், சந்திர மண்டலத்தை தாண்டியும் போலாம். நம்ம தான் அதை தாண்டி பரலோகத்துக்கே போயிட்டு வரோமே, அப்படித்தானே? நமக்கு பரலோக சிந்தையெல்லாம் என்ன செய்யுது? அடிக்கடி வருது. ஆனா மனம் ஒரு குரங்குன்னு ஒருத்தன் சொல்லி வச்சிருக்கான். தாவிக்கிட்டே இருக்கும், மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருக்கும், ஆளுக்கு ஆள் தாவிக்கிட்டே இருக்கும். சரி, எது எப்படியோ, இன்னைக்கு உன்னுடைய நினைவுகள் எப்படிப்பட்டது?
ஆதியாகமம் 41:9. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. உன் நினைவுல உன் குற்றம் வருதா? வரணும். ஒருவேளை மறந்து போயிருக்கோம். உன்னுடைய குற்றங்கள் நினைவில் வர வேண்டியது கட்டாயம், அவசியம். நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அவங்களுக்கு நன்மை செஞ்சேன், இவங்களுக்கு இப்படி செஞ்சேன், அவனுக்கு அதை பண்ணேன், இதை பண்ணேன், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், என்னைய கைவிட்டுட்டான், என்னை அசிங்கப்படுத்திட்டான், என்னை அப்படி பண்ணிட்டான், இதெல்லாம் உன் நினைவுல வந்துகிட்டு இருக்க. ஏன் நீ செஞ்ச குற்றம் மட்டும் உன் நினைவுல வரமாட்டேக்கு? நீ செஞ்ச நியாயங்கள் நல்லதெல்லாம் உன் நினைவுல வருது. நான் அவனுக்கு அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், நானும் சொல்லுவேன், பிரசங்கத்துல கூட சொல்லுவேன், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், அதெல்லாம் கரெக்ட். இல்ல அவன் இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், எனக்கு விரோதமா ஆப்போசிட்டா பண்ணிட்டான், அதெல்லாம் நமக்கு நினைவுல கரெக்டா இருக்கு. ஆனா நாம செஞ்ச குற்றம் மட்டும்தான் எதுல வரமாட்டேக்கு? நினைவுல வரமாட்டேக்கு. ஏன் அது வரட்டும், எல்லாமே வரும். நாம் செய்த குற்றம் நினைவில் வர வேண்டிய டைம் இதுதான். இன்னும் ஒரு சிலர் இது அப்படி நான் திருப்புறேன், இதே பாயிண்ட வேற டிசைன்ல திருப்புறேன். இன்னும் ஒரு சிலருக்கு எப்பமோ நடந்த குற்றங்களை இன்னும் நினைவுல வச்சுக்கிட்டு அவங்களால சமாதானமா இருக்க முடியல. இது ஒரு பாட்டு. முதல் பாட்டு தான் செய்த குற்றத்தை அவன் மறந்துட்டான், அது இன்னைக்கு அவனுக்கு நினைவுல வந்துருச்சு. இந்த கூட்டத்துல உனக்கு நீ செய்த குற்றம் நினைவுல வந்துட்டா நீ தப்பிட்ட, ஏன்னா நீ அறிக்கை செஞ்சிருவ. ஆனா இன்னும் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, அந்த நினைவில் வந்த குற்றம் நினைவுல இருக்கு, ஆண்டவர் மன்னிச்சுட்டாருன்னு நம்பிக்கை வர மாட்டேக்கு, கழுவிட்டாருன்னு நம்பிக்கை வர மாட்டேக்கு, அதே நினைவு வந்துகிட்டே இருக்கு. வருதா? இருக்கா இல்லையா? போன ராபோஜனத்துல மன்னிச்சு ராபோஜனம் எடுத்து கைய கால கழுவி ஒருத்தர் முத்தம் கொடுத்து முடிஞ்சு போன கேஸ இந்த கூட்டத்திலையும் சோத்திரம் ஆண்டவரே நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிருங்க சுவாமி, அதையும் சேர்ந்து மன்னிச்சிருங்க. ஏன்னா இவனுக்கு அது இன்னும் கிளியர் ஆயிடுச்சா இல்லையான்னு நினைச்சல தெரியல. விக்ரமசிங்கபுரத்துல ஒரு மந்திரவாதி ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொன்னு மந்திரத்துக்கு யூஸ் பண்ணிட்டான். ஜீசஸ் கால்ஸ் புக்ல எல்லாம் வந்துச்சு. நான் அந்த சிடி அவர் சாட்சியை கேட்டேன். மந்திரவாதி ஒரு கர்ப்பிணி பெண்ணை தலை பிரசவத்துக்காக வீட்டுக்கு வந்த பொண்ணை மறுத்து தன்னுடைய மந்திரத்துக்கு யூஸ் பண்றதுக்காக அவளை வசியம் பண்ணி கொண்டு போய் கொன்னுட்டான். அது முடிஞ்சு போன கேஸ். ஆனா இப்ப அவன் ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்படுற வரைக்கும் அவனுக்கு அந்த பாவம் குற்றம்னு என்ன செய்யல தெரியல. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானசானம் எடுத்துட்டான், அபிஷேகம் பெற்றுட்டான், ஊழியத்துக்கு வந்துட்டான். நம்ம ஊழியம் இல்ல, வெளி ஊழியத்துக்கு ஊழியக்காரன் ஆயிட்டான். ஆனாலும் எங்க கூட்டத்துக்கு போனாலும் எது முன்னால வந்து நிக்குமா? அந்த பொண்ணை கொன்னது. அது அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி இருக்கும் அவனுக்கு? அதை மைண்டை விட்டு என்ன செய்ய முடியல, எடுத்து போட முடியல. அதுபோல ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட், என்னைக்கோ நடந்த ஒரு பிரச்சனை அப்படியே சொல்லுவாங்க. நீங்க கேட்டிருக்கீங்களா? கண்ணுக்கு முன்னால அப்படியே இருக்கு. இன்னுமா இருக்கு? அவங்க பேசுனது அப்படியே காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அவன் பேசிட்டு போயிட்டான், செத்து கூட போயிட்டு இருப்பான், உன் காதில் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பைபிள் சொல்லுகிறது, இதை கேட்கிறவனுடைய என்னுடைய சத்தம் அவனுடைய 2 காதுகளிலும் தொனிச்சுக்கிட்டே இருக்கணும். சண்டை புருஷன் சத்தம் போட்டதும், மனைவி சத்தம் போட்டதும், பிள்ளை சத்தம் போட்டதும், பெற்றோர் சத்தம் போட்டதும், பக்கத்து வீட்டுக்காரன் சத்தம் போட்டதும் மட்டும் உன் காதுல ஒலிக்குது. ஆண்டோட வசனம் ஒலிக்க மாட்டேங்க. பாசிங்க 1 சாமுவேல். ஆண்டவர் சொல்றார், இதை கேட்கிறவனுடைய 2 காதுகளிலும் இது தொனித்துக் கொண்டே இருக்கும். எப்படி இருக்கும் அந்த வசனம்? உன் காதுல வசனம் தொனிக்குதா இல்ல வேற ஏதாவது தொனிக்குதான்னு பாருங்க. 3:11. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். உன் காதுல வசனம் தான் தொனிக்கணும். ஏசிட்டா ஏசிட்டா ஏசிட்டா, ஐயோ ஏசிட்டா, அதான் அது மட்டும் காதுல ரொம்ப தெளிவா ஓடிக்கிட்டே இருக்கு. ஏர்போன் போடாமலே, ஸ்பீக்கர் ஆன் ஆகாமலே அந்த தாட்லயே எது வருது, அந்த சத்தம் கேக்குதா? இதெல்லாம் ஓரங்கட்டுங்க.
ஏதோ ஒரு பழைய கேஸ வச்சுக்கிட்டு அதே குற்றத்தை நினைச்சுக்கிட்டு இயேசுவே மன்னிச்சிட்டாரா ஏன் எப்படி நடக்குது? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே மன்னிங்க, திருப்பி மன்னிச்சுட்டு போயாச்சு, போய் நடந்தாச்சு, திருப்பி அது வரும். நீ செஞ்ச கர்த்தர் மன்னிச்சிட்ட பிறகு நம்ம அதை தூக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? சுமக்க கூடாது. அந்த பாவத்தை திருப்பி நீ சுமக்க கூடாது. மன்னிச்சிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அதோட நீ விட்டுரு. அதையே நினைவில் வருதுன்னா மெண்டல் ஆயிடுவாரு. அந்த லெவலுக்கு நீ போக கூடாது. அடுத்ததாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. எப்படி? இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது. உன் இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கு? ஏன் கொஞ்சம் நல்லதை நினைய. பிலிப்பியர்ல சொல்லி இருக்கிறது, புண்ணியம் எதுவோ அதை நினைத்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டே இரு. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஒரு 8 பாயிண்ட் பேசுறார். இதை விட்டு நீ எதையாவது மோசமான கேஸையே நினைச்சுக்கிட்டே இருக்காத. தவறான இருதயத்தின் நினைவுகள் மோசமாயிருச்சுன்னா நீ பாக்குற ஆளெல்லாம் உனக்கு அப்படித்தான் தெரியும். அம்மாவை அம்மாவன்னு பார்க்க முடியாது, அக்காவை அக்கான்னு பார்க்க முடியாது, அண்ணனை அண்ணன் பார்க்க முடியாது. குழம்பிட்டேன்னா நீ தவறான விதத்துலதான் எல்லாரையும் பார்ப்ப. வாசிங்க பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரை, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நம்ம நினைக்கிற மாதிரி இருதயத்தின் நினைவுகள் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகுதான் தாறுமாறா போகும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. சின்ன பசங்களுக்கே இன்னைக்கு மைண்ட் கெட்டு போயிடுச்சு, நினைவுகள் கெட்டு போயிடுச்சு. சின்ன பையன், அவனுடைய நினைவுகள் எல்லாம் இந்த தமிழ்ல சொல்லுவான் பிஞ்சில பழுத்த கேசுன்னு. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? நான் சொல்றது தப்பு கிடையாது, பைபிள் தான் சொல்லுது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. எப்ப இருந்தே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எங்க இருந்தே வருது? நம்ம சொல்லுவோம் ஒரு டீன் ஏஜ், இது வயசு கோளாறு, அதனால அந்த பையன் அப்படி ஆயிட்டான், கல்யாணம் கட்டிட்டானா அதனால இப்படி ஆயிட்டான், அப்படிலாம் நம்ம பேசுவோம், காரணம் சொல்லுவோம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய சிறு வயது முதற்கொண்டே அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கு? நித்தமும் பொல்லாதது. டெய்லி கெட்டு போயிடுச்சு. டெய்லி ஒரு மனுஷன் கெட்டு போயிட்டா எப்படி இருப்பான்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பையங்களுடைய நிலவரத்தை பாருங்க. சயின்டிபிக்கா, உலக நியதி, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்னைக்கு உலகத்துல நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் சகஜங்க அப்படிமோ. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பிள்ளைகளுடைய மைண்ட் எரிஞ்சிருக்கு, கரப்ட் ஆகி போய் கிடக்கு. பேரண்ட்ஸ் தகிக்கிறாங்க. இவங்களுக்காக பாவ வாழ்க்கையெல்லாம் யாருக்கு தெரியுது? பிள்ளைகளுக்கு தெரியுது. அறிவு பெருத்து போச்சு. அறிவு பெருத்ததுனால ஜனங்கள் எப்படி மாறிட்டாங்க? அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அதனால யாரையும் கேர் பண்றதே கிடையாது. தனியா போயிடுறியா? போயிடுறேன், அது பொழைச்சுக்குவான், எப்படினாலும் பொழைச்சுக்குவோம். அவங்களுக்கு இப்ப இந்த தாய் தந்தை உண்மையான பாசம் அன்பு ஒரு பிடிப்பும் கிடையாது. மிருகம் மாதிரி ஆயிட்டாங்க, பறவைகள் மாதிரி ஆயிட்டாங்க. அந்த டைம் வந்த உடனே அது வாட்டுக்கு பறந்து போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மிருகம் ஒரு லெவலுக்கு பறவை, அது வாட்டுக்கு அது ட்ராக்ல போய்கிட்டே இருக்கும். அப்படி வந்துட்டாங்க மனுஷங்க. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய நினைவு எப்படி இருக்கு? இன்னைக்கு இந்த ஜெபத்துல வந்திருக்கிற நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கு? பரிசுத்தமானதா இல்ல பொல்லாததா, மாம்சீகமானதா? நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு கல்ச்சர் ரொம்ப மோசமா போயிடுச்சு அப்படின்னு. இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததுதான். சோதமுடைய காலங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. சோதம் தான் இப்போதைய யூரோப்பியன் கல்ச்சர், அப்படிதான் இருக்கு. நோவா காலம் தான் இப்போது பெண்டிகாஸ்ட் கல்ச்சர், அப்படித்தானே? சோதோமின் அக்கிரமம் உலகத்தினுடைய கல்ச்சரு. நோவாவின் காலம் தான் இப்ப யாருடைய கல்ச்சரு? பெந்தேகோஸ்தே கல்ச்சர். அப்படின்னா புரியுதா?
பைபிள் சொல்லுகிறது மனுஷகுமாரன் வரும்பொழுது ரெண்டு நடக்கும். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும், லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும். பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், உட்கார்ந்து விளையாண்டார்கள். இதுதான் இன்றைய பெண்டிகாஸ்ட் லைன். லோத்தின் நாட்கள் அவங்க அது தாறுமாறா ஆணும் பொண்ணும் சுத்துற ஒரு ஸ்டைல். எப்படின்னு யோசிச்சிருக்கங்க. நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா தேவன் நினைவுகளை அறிகிற தேவன். இயேசு ஒரு ஆளை குணமாக்குறார். குணமாக்கும் போது அவர் சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு. அங்க உட்கார்ந்துருக்கவெல்லாம் அது எப்படி பாவம் மன்னிக்கப்படும், இவன் யாரு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? ஆனா ஒருத்தனும் வாயை திறந்து பேசல, ஒருத்தனும் வாயை திறக்கல, அப்படியே வேடிக்கை தான் பாக்குறான். என்னடா பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா டப்புன்னு இவன் சுகமாயிட்டான். அந்த சுகமானதை பத்தி அவங்க சிந்திக்கல. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா, இவன் யாரு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு உடனே இயேசு சொல்றாரு, அவர் அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து டக்குன்னு பேசினார். ஏன்னா தெய்வத்துக்கு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டது. இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு சிலர் சிரிப்பாங்க, ஒரு சிலருக்கு மூஞ்சி கருத்துரும், ஒரு சிலருக்கு அப்படி தலையை கீழே போட்டுருவாங்க, ஒரு சிலருக்கு சிரிப்பாங்க. அதாவது அது அவங்கவங்கள ஒவ்வொரு விதத்துல டச் பண்ணும். நான் சொன்ன பாயிண்ட் உள்ளவன் டப்புன்னு தலையை குனிஞ்சுக்குவான், அந்த பாயிண்ட் இல்லாதவங்க சிரிச்சுக்குவாங்க, பரவாயில்ல அப்படின்னு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல எடுத்துக்குவாங்க. அப்படித்தானே? வாசிங்க மத்தேயு 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? இயேசு அவருடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்தார். நீ ஏன் பொல்லாததை சிந்திக்கிற? ஏன் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் ஏன் யோசிக்கிற? அவனை குணமாக்குறன, அதை பாரு. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு பூமியில என்ன உண்டு? என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அதுக்கு தானே வந்திருக்காரு. ஆனா அப்படினால நம்ம தெய்வீகமாவே சிந்திக்கணும். உங்களுடைய யோசனைகள் எப்படி இருக்கு? உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கு? உங்களுடைய புருஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க மனைவி பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க குடும்பத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்ககிட்ட பேசுற ஊழியக்காரங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. ரொம்ப முக்கியமானது உங்களுடைய நினைவு. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உபாகமம் 15:9. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டியிருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும். பாருங்க, உன் இருதயத்துல பொல்லாத நினைவு வைத்துட்டு ஒருத்தனுக்கு நீ உதவி செய்யாம இருக்கக்கூடாது, ஏழைகளுக்கு உதவி செய்யாம இருக்கக்கூடாது. தசமபாகம் கொடுத்ததோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. ஊழியக்காரங்களை பார்த்த உடனே விசிட்டிங் பண்ண உடனே ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்ட உடனே முடிஞ்சதுன்னு நினைக்காத. இதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு காணிக்கை இருக்கு. என்னது? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அது ரொம்ப முக்கியமானது. அது ஒரு போர்ஷன் நீ வச்சுக்கணும். கொஞ்சம் ஒன்றாவது ஒன்றை இருக்கணும். கேட்கிற எவனுக்கும் கொடு. ஒரு போர்ஷன். அவனுக்கு எல்லாமே உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அவனுக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு ஹெல்ப். அதை நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். உன் இருதயத்தில் பொல்லாத நினைவு கொண்டு அந்த ஏழை சகோதரனுக்கு நீ கொடுக்காமல் நீ வன்கண்ணனாய் இருந்தாயா? நன்மை செய்ய அறிந்திருந்தும் ஒருவன் நன்மை செய்யாவிட்டால் அது அவனுக்கு பாவமாகும். ஒருத்தன் இல்லைன்னு தெரிஞ்சும் அவனுக்கு கொடுக்காமல் இருந்தால் அது அவனுக்கு பாவமாகும். யாக்கோபுல அழகா இருக்கு. ஒரு சகோதரனுக்கு சாப்பாட்டுக்கு இல்ல, ஆனாலும் இவன் சொல்றாரு, நான் ஜெபிச்சுக்கிறேன், நீங்க போய் சாப்பிடுங்க. நீ கொடுத்தாதானே அவன் சாப்பிடுவான். அவன் பேப்பரையா சாப்பிட்டு போவான்? வாசிங்க யாக்கோபு 2:15. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? எப்படி? நீங்க போய் சாப்பிடுங்கன்ட்டு சோறு கொடுக்காம விட்டா எப்படி?
உன்னுடைய இருதயத்தின் நிலவரம் நினைவை நீ ஆராய்ந்து பார். ஏழைகளுக்கு உதவி செய்யாம இருந்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. செய்றீங்களா? ஏமாத்துறாங்க, அதனால அங்க செய்யறது இல்ல அப்படிங்கிறோம். அப்படித்தானே? ஏமாத்துறானா இல்லையான்னு பார்த்து, ஏமாத்துறவனுக்கு செய்யாட்டாலும் ஏமாத்தாம இருக்கிறவனுக்காவது என்ன செய்யணும்? செய்யணும். ரொம்ப முக்கியமானது. அது ஒரு அவசியமான ஒரு ஆண்டவர் அந்த வேலையை ரொம்ப தீவிரமா செஞ்சாரு. பாஸ்டர் பால் அவர்களை டெய்லி ஒருத்தன் பார்க்க வருவானா, ஒரு குடியாரன் தினமும் பார்க்க வருவானா. பார்த்த உடனே அவருக்கு என்ன செஞ்சிருவார்? கையில இருக்கிற ஏதோ காசை கொடுத்துருவார். அவன் விஷ் பண்ணிட்டு போய் ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல சண்டை போட்டுட்டே வீடு போய் சேர்ந்துருவான். இதை அடிக்கடி ஊழியக்காரங்க பார்த்திருக்காங்க. அதனால இவங்க ஒரு நாள் பால்ட்டு சொன்னாங்களாம், அவன் வரும்போதெல்லாம் நீங்க காசு கொடுக்குறீங்க, விசுவாசிகள் காசை, அவன் தண்ணி அடிச்சுட்டு என்ன செய்யறான்? போறான். அதனால இனிமே நீங்க வந்தா என்ன செய்யாதீங்க, சாராயம் குடிக்கிறவனுக்கு கொடுக்காதீங்க. அவரு அமைதியா இருந்துட்டாராம். அடுத்த நாள் அவன் காசு கட்டவனே நெஞ்சிட்டாரு, இவரு கொடுத்து விட்டாரு. இவங்களுக்கு டென்ஷன். இந்த ஆளுக்கு எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கோம், வந்தவனே நெஞ்சிட்டாரு, கொடுத்து விட்டாரு. திருப்பியும் போய் கேட்டாங்களாம், பாஸ்டருக்கு அவன் தான் சாராயம் குடிக்கிறான், அந்த பாருங்க, இப்ப நீங்க போய் பாருங்க, ரோட்ல குடிச்சிட்டு நீங்க கொடுத்த காசுல தான் குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கான், கத்திட்டு இருக்கான். அப்ப அவர் சொன்னாராம், கேட்கிற அவனுக்கும் கொடுன்னு சொல்லியிருக்கேன், அதனால நான் கொடுக்குறேன், விட்டுருன்ட்டாரா. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவன் ரட்சிக்கப்பட்டு உருண்டு பிறண்டு எழுந்துச்சு கோயில்ல விழுந்துட்டான், இயேசுவேன்னு. கொஞ்ச நாள் அவன் யாராயிட்டான்? விசுவாசி ஆயிட்டான். இப்ப எல்லாரும் கம்முன்னு இருக்கிறாங்க. அப்ப இவரே ஒரு நாள் பேசினாராம், இப்ப எப்படி இருக்கான் அந்த குடிகாரன் அப்படின்னாராம். இவங்க எல்லாம் இப்ப ஒன்னும் பேசல. என்ன சுத்தி சுத்தி அவன் எங்க வந்துட்டான்? இந்த காசாச்சே, இதை வாங்கிட்டு ஏமாத்த முடியாது. இப்ப அவன் ரட்சிக்கப்பட்டான். அதான் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிடணும், தெய்வம் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். சரிதானா? உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? பொல்லாத நினைவு கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க, புருஷனுக்கு கொடுக்க மாட்டாங்க, மனைவிக்கு கொடுக்க மாட்டாங்க, குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. எங்கேயாவது போய் ஏமாந்துட்டு வந்துருவான். டாக்டருக்கு கொடுப்பான், அது வாட்டு கொடுப்பாங்க. சீரியஸ்னா போதும் சொத்தை கூட வித்துருவான் பட்டுன்னு. ஏன்னா எப்படியாவது தப்பி கூட கொஞ்ச நாள் வண்டியை ஓட்டிடணும். முதல்ல நீ செய்ய வேண்டியவங்களுக்கு செய். அடுத்ததா நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இசக்காரின் பிரபுக்களும் தெபோராளோடு இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ஏன்னா அவன் பண்ண சேட்டை கொஞ்சம் இல்ல. யாரு? ரூபன். ரூபனுடைய பிரிவினைகளினால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. அதுக்கு அடுத்த வசனமா விசாரங்கள் மிகுதி. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. அதான் மனசுல துக்கம், இருதயத்துல நினைவு எல்லாம் இப்படி பண்ணிட்டானே 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 பண்ணிட்டானேன்னு குழம்புறது. உங்களால மற்றவங்களுக்கு எவ்வளவு தொல்லைகள்னு யோசிச்சு பாத்தீங்களா? ரூபனின் பிரிவினைகளினால் உண்டான மனோவிசாரங்கள் மிகுதி, இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. சில வீடுகளில் பயங்கர பிரச்சனைகள். பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். கல்யாணம் கட்டி கொடுத்துட்டா அவங்கள வாழ வைக்கிறதுல நம்ம ரொம்ப தீவிரமா இருக்கணும். அது சரியான கல்யாணமோ கேடான கல்யாணமோ எந்த இதா இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். நீ வந்துரு, நான் கல்யாணம் கட்டி வைக்கிறேன், 3வது கல்யாணம், ஆமா நீ 7வது கல்யாணம் கட்டி வை, உனக்கு பரலோகத்துல 7 வாசல் திறந்துருவாரு. என்ன பேரண்ட்ஸ் அப்படி பேசவே கூடாது, வாயை திறந்தே பேசக்கூடாது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா பிசாசு அழகா மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? மரணமும் ஜீவனும் எதுல இருக்கு? நாவின் அதிகாரத்துல இருக்கு. நீ வாயை திறந்து சொல்லிட்டேன்னா கடைசி வரைக்கும் உன் புள்ள வாழாது. பிரேக் தான். பிசாசு பார்ப்பான், அழகா சொல்லிட்டாங்க, ரைட்டு, ஒரே பொண்ணுக்கு 3 கல்யாணமா, பரவாயில்லையே, இது நல்லா தான் இருக்கு சமுதாயத்துல. அப்படிலாம் இல்ல. எனக்கு தெரியும் ஒரு பெரிய வசதி உள்ள ஒரு குடும்பத்தை,
அவங்க வீட்டுல மகளை கட்டி கொடுத்தாங்க, அந்த வீட்டுல பயங்கர பிரச்சனை. எனக்கு தெரியும், அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு அந்த பிள்ளைக்கு இல்ல, அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கூட தலைமுறை தலைமுறையா சோறு போட்டு பிள்ளைகளை என்ன செய்யலாம், குடும்பத்துல அவங்களே வளர்த்துக்கலாம், படிக்க வைக்க, எல்லா வசதியும் உண்டு. ஆனா அவர் வந்த உடனே பாப்பாரு, அப்படி கொஞ்ச நேரம் பாப்பாரு, அவ அழுவா, பேசுவா, திருப்பி சிரிப்பா, சாப்பிடுவா, உட்காருவா. அந்த அம்மா உட்காந்து என்னம்மா இப்படி ஆச்சாமா இப்படி ஆச்சாமா இப்படி ஆச்சாமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவனே அவங்க ரொம்ப வலிகிறாங்க, இவ்வளவு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு டைம் ஆயிடுச்சுன்னா, சரி சரி டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பலையா? யாரு? அப்பா. உடனே அந்த அம்மா வந்து, ஏங்க அவ என்ன நிலவரத்துல வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியல, நீ ஏய் நீ போ உள்ள தள்ளிப்போ, வண்டி எடுத்து வரட்டுமா, கார் எடுத்து வரட்டுமா, இல்ல நான் கொண்டு போய் விட்டுட்டா இல்ல நீயே போறியா அப்படின்னு. அது என்னடா இது, வந்து 2 நாளாவது தங்கி அந்த கோவத்தை காட்டணும், எதிர்ப்பு இயக்கத்தை காட்டி நாங்க கொடியை பிடிச்சிடணும் தானே வந்தோம். இங்க வந்தா சாயங்காலம் 5 மணிக்கு ஆபீஸ் துரத்துற மாதிரி துரத்துறாரு, என்ன பண்றதுன்னு அப்படியே நிப்பா. என்ன சொல்ற, போறியா இல்ல நாங்க கொண்டு வந்து விடட்டா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சீக்கிரமா செய். நைட்ல இங்க என்ன செய்யக்கூடாது, இங்க ஏசி இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, நீ போயிடு, கிளம்பிடு. இதுக்குதான் நான் சொன்னேன், இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன்னு. உடனே அவன் அம்மாவை பாப்பா, அம்மா தான் அங்க ஏற்கனவே ஒதுக்கி விட்டுருக்காருல, வண்டி ஓரம் கட்டி விட்டுருக்காரு. உடனே அது பேசாம என்ன பண்றது, மாட்டிக்கிட்டோம் விடு, சரி நீ கிளம்பு அப்படிமாங்க. இப்ப 2வது கயிறும் போச்சு அப்பாவும் அம்மாவும். அது பிறகு அது சரி உனக்கு என்ன வேணும், அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, ரைட்டு. 1/4 மணி நேரத்துல வண்டியை பேக்கப் பண்ணி எங்க அனுப்பிடுறது? அவ்வளவுதான். அவன் அங்க போனவொடனே என்ன துரத்திட்டாங்களா, வா வா. உடனே இது அழுதுகிட்டு என்ன பண்றது? இதே மாதிரி ஒரு ட்ரிப் இல்ல, எத்தனையோ ட்ரிப்பு நான் பார்த்திருக்கேன். அதான் குடும்பங்க. வந்துட்டியா வா, உடனே நாளைக்கு ஒரு கல்யாணம். அப்ப இந்த பிள்ளைகள், பெத்த பிள்ளைகள் எங்க அனாதாசிரமத்தில் விட்டுருவா? யோசிக்கணும். பெந்தேகோஸ்துல வந்துட்ட பிறகு ஒவ்வொரு வார்த்தையும் பிசாசு கேட்ச் பண்ணுவான். தேவன் நியாய புஸ்தகம், பிரமாண புஸ்தகத்துல என்ன செய்வாரு, ஞாபக புஸ்தகத்துல கிளியரா எழுதிக்கிட்டே இருப்பாரு, டிக் டக் டக்னு. அப்படி பஞ்சிங் தான். அதனால நம்ம நினைவுகளை ரொம்ப கவனமா இருக்கணும். பாஸ்டர் கேசி வர்கீஸ பாக்குறதுக்கு ஒரு ஃபேமிலி போச்சான். அப்ப உள்ள போனா டைம் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் சொல்லிச்சான், ஏங்க டீ குடிச்சிட்டு வேணா போலாமா? ஏய் இப்பதான் டைம், பாக்குற டயத்துல பாத்துறணும் அப்படின்னு யாரும் இழுத்துட்டு போறா? புருஷன் உள்ள கொண்டு போய் விட்டாராம். இப்ப 2 பேரும் போய் உள்ள உட்கார்ந்த உடனே பேச ஆரம்பிச்ச உடனே, டீ குடிக்கணும் போல இருக்கோ அப்படின்னாராம். அந்த சிஸ்டருக்கு வேர்த்திருச்சு, டீ எல்லாம் மறந்துடுச்சு. ஏன்னா உள்ள போன உடனே இருதயத்தின் நினைவுகள் எங்க வருது, அப்படி ஆடி போச்சு. என்னடா இது, நம்ம எங்கேயோ சொன்னோம் டீ குடிக்கணும்னு, இங்க வந்தா என்ன சொல்றாரு, டீ குடிக்கணும் போல இருக்கோ. உன் நினைவுகள் எல்லாம் யாரு அறிஞ்சிருக்கிறா? உன் உட்காருதலையும் உன் எழுந்திருக்கிறதையும் அவர் நெஞ்சிருக்கிறாரு, அறிஞ்சிருக்கிறாரு. உன் நினைவு என்னங்கிறது தெரியும் அவருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய நினைவுகளை தேவன் அறிகிறார். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான மனோவிசாரங்கள் மிகுதி. குழப்பத்தினால இன்னைக்கு நம்முடைய நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம ரொம்ப சிந்திக்கிறோம், ரொம்ப அவசரப்படுறோம். ஒரு பையன் எனக்கு போன் பண்ணான், எங்க அக்கா மாப்பிள்ள அடிச்சுட்டாரு. சரி இப்ப என்னடா அவசரப்படாத? இல்ல நான் சென்னையில போய் அவனை வெட்டிட்டு தான் நான் திரும்பி இங்க வருவேன் அப்படிங்கிறான். இவனும் பெந்தேகோஸ்து, அவனும் பெந்தேகோஸ்து. நான் சொன்னேன், டேய் அவசரப்படாத, அமைதியா இரு. இல்ல நான் கூட பிறந்ததுல அர்த்தமே இல்ல. கூட பிறந்ததுக்கு வெட்டுறது கூட பிறந்தது அடையாளம். திருப்பி நான் மணிக்கணக்கா அவன்கிட்ட பேசி 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 அவனை கூல் டவுன் ஆக்கி 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 நார்மலுக்கு வந்துட்டான். இவன் நார்மலுக்கு வந்தான். அங்க எல்லாம் நார்மல் ஆகி அக்கா அவன் கூட போயிட்டா, புருஷன் கூட கிளம்பி போயிட்டா. 4 நாள் கழிச்சு போன் பண்ண, என்னடா அவங்க 2 நல்லா இருக்காங்க, இப்ப நீ போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதான் நான் யோசிச்சேன், போயிருந்தா என்ன வரும், இந்த சேர்றதையும் கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம். அவ்வளவுதான். உண்மைதான். நான் சொல்றது சரியா பொய்யா? உங்க நினைவுகளை பாருங்க. உங்க நினைவுகள்லாம் எப்படி இருக்கு? ரூபனின் பிரிவினைகள், மனோ விசாரங்கள் மிகுதி. குழப்பிக்கிட்டே இருப்பான் பிசாசு உன் மைண்ட்ல. அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான். அதனாலதான் பைபிள்ல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் என்ன, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே.
அப்படி நீ கவனித்தாயானா உன் வேலைக்காரன் உன்னை ஏசுறது கூட உன் காதுகளை என்ன செய்யும்? ஏறும். அதனாலதான் என் தாசனை இல்லாமல் குருடன் யார், என் தாசனை இல்லாமல் செவிடன் யார். போயிட்டே இரு, சோத்திர 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 சோத்திரன் போயிட்டே இரு. எதுக்கு போட்டு நீ திரும்பி பார்த்து என்ன சொன்ன? அவன் நான் சொல்லவே இல்லைங்க, இல்ல நீ சொன்ன எனக்கு காது கேட்டுச்சு. தயவு செய்து எந்த வார்த்தையும் கவனிக்காதீங்க, போயிட்டே இருங்க. நீ ஒரு சூரியன் உன்னை நினைச்சுக்கோ. குறைக்கிறதெல்லாம் நீ நினைச்ச கூடாது, கேட்கவே கூடாது. தமிழ்ல சொல்லலாம், சூரியனை பார்த்து என்ன செய்யுது, நாய் குறைச்சு வச்சு. என்னைக்காவது சூரியன் இறங்கி வந்து ஏதாவது நாயை சுட்டுருச்சிருக்கா கோபத்துல? அப்படிலாம் அதுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லை. நீ உன்னதத்துக்குரியவன், உனக்கு நல்லா தெரியும். சிலுவையை சுமந்தா என்ன உண்டு? பாரம் உண்டு. சிலுவையை சுமந்தா அடி உண்டு. சிலுவையை சுமந்தா முள்முடி உண்டு. சிலுவையை சுமந்தா ரத்தம் சிந்தித்தான் ஆகணும். இந்த மார்க்கத்தினுடைய போஷனே அதுதான். அப்படிதானே? பிஎட் படிக்க போயிட்டீங்க, திருப்பி இருக்கிற பூவு டப்பா கயிறு எல்லாத்தையும் தூக்கித்தானே அலையணும். அப்படித்தானே? இருக்கிற பொம்மை, இருக்கிற பூவு, அட்டை, இதெல்லாம் அட்டையில செய்யணும்ல, செஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரி சிலுவையை தூக்கியாச்சு, இதுக்கு எல்லாத்தையும் நீ ரெடி பண்ணிக்கணும். 1 ராஜாக்கள் 18:21. 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். எத்தனை நினைவுகள்? 2 நினைவுகளால் ஏன் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? சென்னை பாஷைன்னு நினைக்கிறேன். இது சென்னையில உட்கார்னு சொல்ல மாட்டான், என்ன செய்ய இங்க குந்திக்க அப்படிமா. அப்படின்னா உட்கார்ந்து ரிச்சாக்காரன் நீங்க போனீங்கன்னா அது அங்க குந்திக்க சார் அப்படிமா. 2 நினைவுகளால் நீ ஏன் குந்தி குந்தி நடக்கிறாய்? எலியா சொல்றான். ஒன்னு கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்று. ஒன்று அனலாயிரு, இல்லாவிட்ட குளிராயிரு. நான் ஒரு வாசகம் வச்சிருக்கேன், ஒன்னு நீ பாவி ஆயிரு, இல்லாவிட்டால் எப்படி இரு, பரிசுத்தவன் ஆயிரு. இந்த ரெண்டுக்கு நடுவுல இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துக்காத, அங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துக்காத, தலையை அங்க காட்டாத, அங்க வாழை காட்டாது, விலாங்கு மீன் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே டபுள் ஆக்ட், ட்ரிபிள் ஆக்ட், 4th டைமென்ஷன்ல எல்லாம் நீ போகாத. தேவ சமூகத்துல அதான் எலியா கரெக்டா வந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூடி நிக்கிறாங்க. அவங்க பலி செலுத்தி அங்கீகரிக்கப்படாம பாகாலின் தீர்க்கதரிசிகள் குதிச்சுட்டு நிக்கிறான். அப்பதான் இவன் வந்து சொன்னான் தெய்வ ஜனங்களை பார்த்து, ஒன்னு பாகால் தெய்வம்னா அங்கிட்டு போ, கர்த்தர் தெய்வம்னா எங்க வந்து நில்லு, இங்க நில்லு. 2 நினைவுகள் வச்சுக்காத. உங்களுக்கு அப்படி இருக்கா? வாலிப பையங்க அவ்வளவு இருக்கு 2 நினைவுகள். பொண்ணுங்களுக்கு என்னது? ஊழியத்துக்கு போவா, கல்யாணம் கட்டாவா, 2 நினைவு. பயோடாட்டாவும் கொடுத்தாச்சு, ஊழியத்துக்கும் ஃபார்ம் வாங்கியாச்சு. என்ன பண்றது? புரியுதா? பயோடாட்டாவும் கொடுத்தாச்சு. என்கிட்ட கொஞ்சம் ஒரு 50 பயோடாட்டா இருக்கு, அதுல ஒரு 20 பிள்ளைகளாவது ஊழியத்தில் இருக்கு. இப்போ என்கிட்ட கல்யாணத்துக்கு பயோடாட்டா கொடுத்த ஒரு 20 டீம் இப்ப எங்க இருக்கு? ட்ரைனிங் முடிச்சு ஊழியத்தில் இருக்கு, ட்ரைனிங்லயும் இருக்கு. 2 நினைவுகள். சேவைக்கா? புருஷனுக்கு சேவையா, கடவுளுக்கு சேவையா? அப்படித்தானே? மனிதனுக்கு சேவையா, இறைவனுக்கு சேவையா? இப்போ ஒரே இது கேட்டா, எங்களுக்கு அழைப்பு கிடைச்சா உடனே போயிடுவோம். நாமும் சொல்றோம் அழைப்பு வேணும்னு. பெரிய பாஸ்டர்ட்ட போய் கேளுங்க அவர் என்ன சொன்னாருன்னு. எங்க அப்பா வீட்டு வேலைக்கு யாரு என்னை கூப்பிடணும்னு என்னவோ சொல்லிவிட்டாரு சீஃப் பாஸ்டர், ஆவியில் நிறைஞ்சு சொன்னாரா? இங்க பிதாவின் வீட்டு வேலைக்கு யாரு நீ கூப்பிடணும்? சரி சரி சரி, பிதாவின் வீட்டு வேலைக்கு வந்துட்டியா, விட்டு உட்காருட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளும் சரி, பெற்றோர்களும் சரி, நான் என்ன சொல்றேன்னா, எதுலயுமே ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். எந்த முடிவு எடுத்தாலும் அதுல சாதகங்களும் உண்டு, பாதகங்களும் உண்டு. குடும்பத்துல போனாலும் கஷ்டம் இருக்கு, ஊழியத்துல போனாலும் என்ன இருக்கு? கஷ்டம் இருக்கு.
இந்த பிசினஸ்ல போனாலும் கஷ்டம் இருக்கு, அந்த பிசினஸ்ல போனாலும் கஷ்டம் இருக்கு, அந்த வேலைக்கு போனாலும் கஷ்டம், இந்த வேலையில ஒவ்வொரு விதத்துல கஷ்டம். அதனால எதையாவது ஒன்ன தெளிவான முடிவு எடுக்கணும். இரண்டு நினைவுகளோடு இருக்கக்கூடாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகால் பின்பற்று. ரெண்டு நினைவுகள் உட்கார்ந்துகிட்டே இருக்கிற உடனே ஜனங்க சொன்னாங்க கர்த்தரே தெய்வம். உன் நினைவுகள்லாம் எப்படி இருக்கு? மதில் மேல் பூனையாக இருக்கக்கூடாது. அது இங்கிட்டு பாயுமா அங்கிட்டு பாயுமா நினைச்சியாது தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய நினைவுகள்லாம் எப்படி இருக்கு? தெளிவா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். பைபிள் அப்படி ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 21:5. ரெண்டு பேருடைய நினைவுகள் அங்க எழுதியிருக்கு. ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். எப்படி? ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவு எங்க போய் எதுக்கு டைரக்டா போயிடும்? செல்வத்தை பக்கத்து போயிடும். பதறுகிறவனுடைய அந்த நினைவு எங்க போயிடும்? டப்புன்னு கொண்டு போய் அவனை தரத்திரனா மாத்தி விட்டுரும். விசுவாசிக்கிறவன் பதறான். மோசே ஒரு பெரிய பரிசுத்தவான். ஒரு ட்ரிப் பதறான், ஒரே ஒரு ட்ரிப் அப்படி லைட்டா டென்ஷன் ஆயிட்டான். அதனால வார்த்தைகள் கொஞ்சம் செதறி போச்சு. எது போயிருச்சு? கானான் போய்விட்டது. 100 சங்கீதத்துல மோசே தன் உதடுகளினால் பதறி பேசினான். அப்ப பதறி பேசினா என்ன போயிடும்? பரலோகம் போயிடும். 106:33. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். பதறினால் பரலோகம் போய்விட்டது. கானான் போயிருச்சா? முடியாதுட்டாரு. நோ சான்ஸ். பதறாத. பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும், ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் வழி நடத்தும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய நினைவுகள் தான் ரொம்ப முக்கியம். நம்மள ஒரு சில காரியங்கள் ஆய்வு முடிஞ்ச பிறகு நான் முதல்ல நினைச்சேன், ஏன் அதை முதல்ல நினைச்சு இல்ல அது செய்ய வேண்டியதானே? நம்ம ஆளுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க, இது சரி வராதுன்னு முதல்ல நினைச்சேன், ஏன் முதல்ல சொல்லல? ஃபெயில் ஆன பிறகு சொல்லுவான், தோத்து போன பிறகு சொல்லுவான், செத்து போன பிறகு சொல்லுவான். ஒரு சிலர்லாம் சாவறதுக்கு வியாதியஸ்தரா போய் ஜெபிப்பாங்க. நல்லா ஜெபிச்சுட்டு வந்துட்டு ஆவி நினைச்சிட்டு வந்துருவாங்க. அந்த ஆள் செத்து போயிட்டானா, எனக்கு முதல்ல தெரியும் இவன் செத்துருவான். திருப்பி நீ போய் எதுக்கு ஜெபிச்ச? முதல்ல நினைச்சாரா இவரு? நினைவுகளை கர்த்தர் பார்க்கிறார். உன் நினைவு இந்த காலை கூட்டத்தில் கர்த்தர் உன் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற தேவன். நீ செய்த குற்றம் உன் நினைவில் இருக்கிறதா? நீதிமானுடைய நினைவுகளா? சின்ன வயசுல இருந்தே உன் நினைவு கெட்டு போயிருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் என்ன சொன்னான், என் மைண்ட் எனக்கு ரொம்ப எப்பவுமே தவறான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு, இச்சையான எண்ணங்கள். சரி ஜெபம் பண்ணலான்டான்னா ஜெபிச்சாச்சு. அந்த எண்ணத்திலேயே ஒரு பொண்ணு பின்னால போய் அவளை கல்யாணம் கட்டி சரி செட்டில் ஆயிட்டான்னு தொலைஞ்சான்னு பார்த்தா அதை விட்டுட்டு இன்னொன்னு போய் பிடிச்சி அதுவும் போய் இதுவும் போய் இப்ப டைவர்ஸ்ல ஆகி சுத்தமா சபைக்குள்ள விடாம துரத்தி விட்டு இருக்காங்க. உன்னை நினைவுகளை தான் கர்த்தர் பார்க்கிறார். உன் நினைவு தாறுமாறா போய்கிட்டு இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. சங்கீதம் 10:4. 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. தேவன் இல்லை. நம்ம தேவன் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், தேவன் ஏன் கூட தான் இல்லைன்னு சொல்லுவோம். அப்படிதானே? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு சொன்னதுக்கு கிதியோன் சொன்ன வார்த்தை என்ன? தேவன் என் கூட இருந்தா எனக்கு எங்க இப்படிலாம் நடக்குது. தேவன் இல்லைன்னு அவன் சொல்லல, ஆனா என்ன சொல்றான்? தேவன் ஏன் கூட இல்ல. துன்மார்க்கனுடைய எண்ணங்கள் தேவன் இல்லை என்று அவன் நினைவு சொல்லுகிறார். உங்களோட தேவன் இல்லையா? ஆண்டவர் கைவிட்டார்னு சொல்றியா? சியோனோவனில் தேவன் என்னை மறந்தார், என்னை கைவிட்டார். தேவன் எப்படிங்க மறந்தார் கைவிட்டார்னா உன்னை கொண்டே விடுவானே. உன் கைய விட்டுட்டானா அடுத்த செகண்ட் உனக்கு அட்ரஸ் கிடையாது. கையில அவர் கைய உன் கைய பிடிச்சிருக்க வரைக்கும் தான் உனக்கு என்ன உண்டு? அட்ரஸ் உண்டு.
முகவரி உண்டு. அவர் கையை விட்டுட்டாருன்னா உனக்கு என்ன கிடையாது? அட்ரஸ் கிடையாது, கேர் ஆஃப் ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. நீதிமொழிகள் 15:26. நீதிமொழிகள் 15:26. துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஒரு துன்மார்க்கனுடைய நினைவு பாருங்க, எவனை ஏமாத்தலாம், எவனை வஞ்சிக்கலாம், எவனை கொல்லலாம், எவனை அள வைக்கலாம், வேதனைப்படுத்தலாம். அவனுடைய மைண்ட் முழுசும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அவனுடைய நினைவுகளே எனக்கு அருவருப்பானது. துன்மார்க்கன்னா என்ன மாதிரி பண்றாங்க? ஒரு சகோதரனை நான் பார்த்தேன், தர்மபுரியில ஊழியம் செய்யும் போது கை காலெல்லாம் குஷ்டம். அப்ப நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, ரட்சிக்கப்பட்டாரு. ரட்சிக்கப்பட்டு இப்ப இந்த குஷ்டம் எல்லாம் சுகமாயிட்டு வருது, ஒரு 50% சுகமாயிடுச்சு. அப்ப அவர் சொன்னாரு, இது நான் செஞ்ச பாவத்துக்கு இந்த உலகத்துல தெய்வம் எனக்கு கொடுத்த தண்டனை அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன். நான் மும்பையில போய் ஒரு ரவுடிட்ட வேலைக்கு சேர்ந்தேன், ஒரு தாதாட்ட. அவன் ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பான், இந்த இடத்துல இந்த கார்ல வர்றான், இல்லாட்டா இந்த இடத்துல ரோட்ல வர்றான், இந்த இடத்துல இவன் 2 வீலர்ல வர்றான், இவனை போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அவன்கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அவன் எவன் தெரியாது, அடையாளம் மட்டும் காட்டுவாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நாங்க அடிச்சுலாம் கொள்றது கிடையாது ஃபாதர். அப்போ நாங்க அவன்கிட்ட இருந்து புடுங்க வேண்டியது புடுங்கிடுறது, அவனை கொண்டு போய் இழுத்து கொண்டு போவோம், பாதாள சாக்கடையை ஓபன் பண்ணி உள்ள உயிரோட ஒரே அழுத்திட்டு மூடிட்டு வந்துருவோம். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சுலாம். நான் சாக்கடைக்குள்ள, மும்பை எவ்வளவு பெரிய சிட்டி, அந்த பாதாள சாக்கடை டிச்சுக்குள்ள அவனை தள்ளி பூட்டிட்டு அவன் எங்க போவான்? அந்த சாக்கடைக்குள்ள விழுந்து மூச்சு திணறி செத்துருவான். அதுக்கு பிறகு ரன்னிங் ஃப்ளோல போகும்போது அந்த சாக்கடை தண்ணியை ஒரு இடத்துல பம்ப் பண்ணுவாங்க. இந்த இருக்க சுடுகாட்டுல ஒரு பம்பிங் வச்சிருக்கான் பாத்தீங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு சிட்டிலையும் பம்பிங் ஸ்டேஷன் இருக்கும். அப்படி வர்றது அவ்வளத்தையும் பம்ப் பண்ணி தூக்கி எங்க அடிச்சிடும்? கடல்ல ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல போய் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எவ்வளவு வேறு ஆணு பொண்ணு எத்தனை டிச்சில தள்ளி இருக்கும். அதுக்கு தான் கர்த்தர் என்னை தண்டிச்சிட்டாரு. எப்படி இருக்கும்? அவனுடைய நினைவுகள் எவ்வளவு மோசமா இருக்கு. ஒருத்தனை ஒரு ஆத்மாவை அழிக்கிறதுங்கிறது எப்படிப்பட்டது யோசிச்சு பாருங்க. மத்தவனை அழ வைக்கிறது, மத்தவனை துக்கப்படுத்துறது, மத்தவனை காயப்படுத்துறது, அது ஒரு இயேசு சிலுவையில அடிச்சு ரத்தம் கொத்தி சிந்திக்கிட்டு இருந்தா அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்களா? யூதருடைய ராஜாவே நீர் வாழ்க. ஒருத்தன் கண்ணை மூடுறது, தலையில கூட்டுறது. யார் கூட்டினான்னு சொல்லு? இங்க ரத்தம் போய்கிட்டு இருக்கு. சாடிஸ்ட் அவனுங்கெல்லாம், சைக்கோ. மனைவி அடிக்கிறது, அழுதுகிட்டு. இப்ப புத்தி வருதா? சரி சரி அழு அழு. யாராவது சொல்லுவாங்க, பிள்ளைங்க சொல்லுவாங்க, மம்மி அழுதுகிட்டே இருக்காங்க, கிடக்கட்டும், போயிட்டே இருப்பான் இவன் பாட்டுக்கு. சைக்கோ, சாடிஸ்ட். மத்தவனை துக்கப்படுத்தி அதுல இவங்க என்னது? சந்தோஷப்படுறது. ரத்தம் வர்ற மாதிரி அடிக்கிறது. ரத்தம் வந்துட்ட பிறகு அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அந்த ஆவி போயிடும். இதெல்லாம் பொல்லாத ஆவிங்க. என்கிட்ட ஒருத்தன் சொன்னான், அரக்கோணத்துல இருக்கும்போது, நான் சொன்ன உன் ஒய்ஃப் அடிக்கிறது தப்பு தம்பி அப்படின்னா, இல்ல இல்ல வசனம் தான் சொல்லுதுன்னா. என்ன எதுக்கு தான் வசனம் வச்சிருக்கானே தெரியல. ஒய்ஃப் அடிக்கிறது தப்புன்னு சொன்னா அது அவனுக்கு இல்ல இல்ல அதெல்லாம் அடிக்கலாம் பைபிள் சொல்லுதுன்னா. நீ சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. உன் மனைவி உன் சரீரையா, அதை நீ அடிச்சேன்னா உன்னை நீயே டம் டம்னு அடிச்சேன்னா உன்னை ரோட்ல பாக்குறவன் பைத்தியக்காரன் சொல்லுவான், நீ பைத்தியக்காரன். அதெல்லாம் இல்ல. அதுக்கு ஒரு வசனம் எட்டுவாங்க. நம்ம ஆளுங்க எடுங்க பாப்போம் அந்த வசனம். அரக்கோணத்துல உள்ளவனுக்கு தெரிஞ்சது, நம்ம ஆளுங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கான்னு பாக்கலாம். எப்படி வசனம்? சொல்லுங்க. நீதிமொழிகள் 20:30. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். எப்படி இருக்கு? காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும். உள்ளத்தில் உரைக்கும் அடிகள் பரவாயில்ல, அதான் நீ கேட்கறதுல நாட்டுக்கு நீ செத்துருவானே, அப்படிதான் நீ பேசுற. ஆனா காயத்தின் தழும்புகள் அடிச்சு காயம் வரணுமா? அப்பதான் அந்த மனைவிக்கு பொல்லாத மனைவியினுடைய அழுக்க என்ன செய்தான்?
தொடைக்குதான். நான் சொன்னேன், டேய் நீ எங்க இருந்து வசனம் எட்டு வந்திருக்க? நான் உன்னைய பைத்தியக்காரன்னா நீ அடிச்சாதான் கரெக்ட்னு சொல்ற. சரி அடிச்சிட்டியா, இப்ப என்ன ஆச்சுன்னு. சரி போயிட்டா. ஒரு வாரம் கழிச்சு வந்தான். என்னன்னு அவங்க அம்மா விட்டு கோவிச்சுட்டு போயிட்டா. போ காலில் போய் விழு. இல்ல அங்க அடிச்சான்னா உள்ளத்தில் உரைக்கும் அடிகளோடு நீ எங்க வா. மச்சாங்கச்சாலாம் சேர்ந்து அடிச்சான்னா உள்ளத்தில் உரைக்கும் அடிகள் காயத்தின் தழும்புகளோடு நீ எங்க வந்து சேரு, வீடு வந்து சேரு. கடைசியில் திருப்பி ஒரு மாசம் கழிச்சு வந்தான். என்னென்ன என் மனைவிக்கு வந்து மைண்டு இதாயிடுச்சு, ரொம்ப குழம்பிட்டு அப்படியே பேத மாதிரி ஆயிட்டா அப்படின்னா. அடிச்சு அடிச்சு மெண்டல் ஆகிட்டு இல்ல போ. இப்படிலாம் இருக்காங்க. நம்ம சொன்னா மெண்டல் ஏறாது. இப்ப மெண்டலை கட்டிட்டு நீ ரோட்ல சுத்து. அவ சட்டை கிழிக்கிறது மாத்திரமில்லை, நீ ஓன் சட்டையும் சேர்த்து கிழிப்பா ரோட்ல வச்சு. நம்ம சொன்னா ஏறாது, பட்டாதான் தெரியுமா. துன்மார்க்கருடைய நினைவுகள் அருவருப்பானவைகள். ஏசாயா 59:7. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள். அக்கிரம நினைவுகள் கிரமத்துக்கு ஆப்போசிட்டா. கிரமம்ங்கிறது ஒழுங்கு. ஒழுங்குக்கு மீறி நினைக்கிறது எல்லாமே அக்கிரமம் தான். அக்கிரம நினைவுகள். அக்கிரமம் மிகுதியானா என்ன நடக்கும்? அன்பு தணிஞ்சிரும். குடும்பத்துல புருஷனுக்குள்ளேயோ மனைவிக்குள்ளேயோ அக்கிரம நினைவுகள் வந்துருச்சுன்னு சொன்னா அன்பு தணிஞ்சிரும். குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பிடிப்பை இழக்கும். அக்கிரம நினைவுக்காரர்கள். அக்கிரம நினைவுல வரும். ரெண்டாவது எதுல வரும்? நினைவில் வந்தது அடுத்து எதுல வரும்? செயல்ல வரும். அதனாலதான் பைபிள்ல மத்திய 7ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். மத்தேயு 7:23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அகன்று போங்கள். அக்கிரமம் வந்துருச்சுனாலே நம்முடைய நினைவுகள் நம்ம தாறுமாறா இழுத்து கொண்டு போய் தெய்வத்தை விட்டு வெளியே கொண்டு போயிடும். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் பாஸ்டர், நான் உன்னை எனக்கு தெரியாதே அப்படிம்பாரு. எப்படி இருக்கும்? நான் பழைய விசுவாசி, உன்னை எனக்கு தெரியாதே, இந்த விசுவாசியுடைய பையன் அப்படியா? ஆஹா, தெரியாது. நம்முடைய அக்கிரம நினைவுகள் நியாய தீர்ப்புக்கு நம்மை கொண்டு போய் நம்மை வெளியே கொண்டு. ஏசாயா 65:2. சீக்கிரம், டைம் ஷார்ட் ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு. தங்கள் நினைவுகளின் நடக்கிற முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள்லாம் தங்களுடைய நினைவுல அவங்களுக்கு பார்வையில அவங்களுக்கு நல்லா இருக்கும். அவன் பேசினா நான் பேசினேன், அவன் அடிச்சான் நான் அடிச்சேன், அவன் மட்டும் கேட்டானே அப்ப நான் கேட்க கூடாதா? அவன் 4 அடி அடிச்சா நான் 2 அடியாவது என்ன செய்யணும்? அடிக்கணும்ல. முரட்டாட்டம். தங்கள் நினைவுகளில் முரட்டாட்டம் உள்ளவர்கள். முரட்டாட்டம் என்னது? முரட்டாட்டம் அவபக்திக்கு சரி. 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல் தங்கள் நினைவுகளினால் இவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள். அவபக்தி, விக்கிரக ஆராதனை இதெல்லாம் முரட்டாட்டத்துக்கு இணையான பாவங்கள். நமக்கு இந்த நாட்கள்ல தங்கள் நினைவுகளின்படியே போயிடக்கூடாது. மற்றவங்களும் சிந்திக்கிறதை யோசிக்கணும். உனக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, மற்றவங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். நீ சிரிச்சுட்டே போவ, அடுத்தவன் துக்கப்பட்டு போவான். நீ யோசிச்சு பாருங்க. இப்ப திருடிடுறாங்க பஸ்ல எல்லாம். இவங்க திருடின உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். இன்னைக்கு என்னது அஷ்டம் காசு அப்படின்ட்டு சந்தோஷமா போறான். காசு கொடுத்தவன் சொல்லுங்க, காசு கொடுத்து காசு இழந்தவன் எப்படி இருப்பான்? முந்தானத்து இங்க இருந்து ஒரு ஆள் காசு வாங்கிட்டு போனாரு. ஆனா அவன் பஸ்ல ஏறின உடனே உஷாராயிட்டான். ஒருத்தன் பிடிச்சி இழுத்துட்டான், டபக்குன்னு கீழே இறங்கிட்டான். எப்பா ஏதோ பண்ண போறான்னு திருப்பி போயிட்டான். ஆனா அதே பஸ்ல எல்லாருக்கும் டிக்கெட் எடுக்கும் போதுதான் தெரியுது, பஸ் 10-15 கிலோமீட்டர் போன பிறகுதான் 2-3 பேருடைய பர்ஸே இல்ல. அவனுங்க என்ன பண்ணனே தெரியல. கடைசியில பஸ்ல உள்ளவங்க எல்லாம் காசு போட்டு அவனுக்கு, அவன் பெரிய பணக்காரன் வசதியானவன் தான், ஆனா பஸ்ல உள்ளவங்க அவனுக்கு நெஞ்சிருக்கான்
ஆளுக்கு 100 ரூபாய் போட்டு டிக்கெட் எடுத்து இப்படி 2-3 பேருக்கு எல்லாருமே சேர்ந்து டிக்கெட் எடுத்து ஊருக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. திருநவன் என்ன நினைச்சிருப்பான் சொல்லுங்க? திருநவனுடைய நினைவு எப்படி இருக்கும்? பரவாயில்ல, இன்னைக்கு டேலண்டா என்ன செஞ்சிட்டோம், அஷ்டம். சென்னையில ஒரு விசுவாசி சம்பளம் வாங்கிட்டு வந்தாங்க, நல்ல விசுவாசி, அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஊழியத்தில் இருக்காங்க, சிஸ்டர் தான். சம்பளம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு, பஸ்ல ஒருத்தன் பிளேட் அடிக்கிறான், கரெக்டா பேக்கு அடிக்கிறான். இவங்க பேக் அடிச்சு எடுக்கிறதுக்கு அப்படி அடிக்கிறான். அடிக்கும் போது இப்படி திரும்பிடுச்சு, ஒரு செகண்ட் அப்படி திரும்பிடுச்சு. சரட்டுன்னு ஒரு இழுப்பு எங்க கையில, சும்மா ரத்தம் அடிக்குது. அவன் அதுக்குள்ள குனிஞ்சு ஓடி போயிட்டான். ஒரு செகண்ட் கையை அப்படி பிளவுஸோட சேர்த்து ஒரு அறுப்பு அறுத்துட்டான் ஷோல்டர்ல. அவன் போட்டது எதுக்கு? இப்ப பாருங்க, அவன் ஓடிட்டான். யாருக்கு கஷ்டம்? தங்கள் நினைவுகள், அவங்க நினைவுகள் அவங்க மரட்டாட்டமா இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். தாங்க செய்யறது தப்பு இல்ல, பேசுனது தப்பு இல்ல, நடந்து கொண்டது தப்பு இல்ல. மத்தவன் வேதனைப்படுறானே, அதை யோசிச்சு பாரு. புலம்பல் 3:60. அவர்களுடைய எல்லா குரோதத்தையும் அவர்கள் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் கண்டீர். ஆண்டவருக்கு விரோதமா எழும்புகிற நினைவுகள், கர்த்தருக்கு விரோதமான நினைவுகள், பரிசுத்தத்துக்கு விரோதமான நினைவுகள், தெய்வீகத்துக்கு விரோதமான நினைவுகள், விசுவாசத்துக்கு மாறான நினைவுகள். ஒவ்வொரு ஆண்டவருக்கு விரோதமா நம்ம என்னெல்லாம் நினைச்சோம்னு யோசிச்சு பாருங்க. மற்றவங்களுக்கு விரோதமா நினைச்சது கூட ஆண்டவருக்கு விரோதமா நினைச்சதாகத்தான் பைபிள்ல கணக்கு சேர்க்கப்படுகிறது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தானியேல் 2:29. இனி ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. நீங்க படுக்கும் போதுல என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு என்ன செய்யறது, நாளை கழிச்சு என்ன பண்றது, அதை அப்படி பண்ணிருமா, இப்படி பண்ணிருமா, இப்படியே தூக்கம் இல்லாம கிடக்கிற நினைவுகளும் இருக்கா இல்லையா? ராஜாவே, நீர் உம்முடைய படுக்கைகளில் இனி என்ன சம்பவிக்கும் என்கிற நினைவு இருக்கு. வயசாயிடுச்சுன்னா அப்படி நினைவு வந்துருது. யாராவது ஏதாவது பண்ணிட்டா அப்படி நினைவு வந்துருது. நாளைக்கு பண தேவைகள் இருந்தா அப்படியே பதபதச்சிடறோம். சோத்திர சோத்திர சோத்திர, நாளைக்கு அவன் வரவே கூடாது ஆண்டவரே. எப்படி நம்ம நினைவுகள் எப்படி போகுது யோசிச்சு பாருங்க. நீங்க எத்தனை நாள் படுக்கையில நிம்மதி இல்லாத வீணான நினைவுகள்ல படுத்து கிடந்திருப்பீங்க. தவறவோ, பாவமோ, கோவமோ, துக்கமோ, வேதனையோ, எப்படியாப்பட்ட சிந்தைகள்லாம் உங்களுக்குள்ள வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தானியேல் 4:5. நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. சில சொப்பன தரிசனங்கள் எல்லாம் நம்ம ஆளுங்களை போட்டு குழப்பி எடுத்துருது. ஐயோ, இப்படி பார்த்தனே இவங்களும் தூங்காம தூங்கிட்டு இருக்க எல்லாரையும் எழுப்பி உட்கார வச்சிருவாங்க. தானியேல் அப்படித்தான், நேபுகாத்நேச்சார், இவங்க எல்லாம் இப்படித்தான். எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். நம்முடைய நினைவுகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு 10 நிமிடம் நான் டைம் தர்றேன். ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துங்க. உங்களுடைய நினைவுகள் இதுவரை எப்படி இருக்கு? கர்த்தர் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற தேவன். உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிறார். வேத வசனங்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் இந்த நினைவுகளை நீங்கள் இப்பொழுது புரிந்திருப்பீர்கள். ஆமென். பைபிளை மூடிடலாம், டைரியை மூடிடலாம். கொஞ்ச நேரம் தாழ்த்தி எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, என்னுடைய நினைவுகள் சில நேரங்களில் பதறி போய்விட்டது சுவாமி. நான் சில நேரங்களில் 2 நினைவுகள் இருமனமா நான் செயல்பட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, அக்கிரமமான நினைவுகள் வந்து விட்டது. உமக்கு விரோதமா நான் நினைச்சிட்டேன். படுக்கையில குழம்பி போயிட்டேன். பிரிவினையான சிந்தனைகள் வந்து விட்டது. பொல்லாத நினைவுகள் வந்து விட்டது. சில குற்றங்கள் இன்னும் என் நினைவுல விட்டு போக மாட்டேங்குது. என்னுடைய நினைவுகள் எல்லாம் சரிப்படுத்தும் ஆண்டவரே. எல்லாரும் கொஞ்ச நேரம், இது முதல் சுத்திரிப்பு கூட்டம், ஃபர்ஸ்டே அருமையா நம்ம பண்ணிடணும். அதனாலதான் கர்த்தர் வெளியரங்கமா இல்ல, உள்ளுக்குள்ள நம்மை சுத்திகரிக்க விரும்பி நம்முடைய நினைவுகளை கிளியர் பண்ண விரும்புகிறார். உன்னுடைய நினைவுகள், என்னுடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவன் உன்னுடைய மனதின் எண்ணங்களை ஆராய்ந்து அறிகிறார். ஆமென். ஒரு 10 நிமிடம் எல்லாரும் கண்ண மூடுவோம். யாரும் கண்ண திறக்க வேண்டாம். 10 minutes ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம விழ வேண்டிய நேரம் இதுதான்.
வேற டைம் கிடையாது. நல்ல தேவ சமூகத்துல கர்த்தாவே இயேசப்பா என் நினைவுகள் எல்லாம் உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன், என்ன மன்னியும். பைபிள்ல சொல்லி இருக்கிறது, அவர் உன் இருதயத்தின் எண்ணங்களை நினைவுகளை மன்னிப்பார், உனக்கு இறங்குவார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். வாயை தரங்க, வாயை தரங்க. உங்களை நினைவுகளை பரிசுத்தப்படுத்த முடியாத தேவன் வாஞ்சிக்கிறார்.